கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தோட்டத்து வீட்டில் இருந்தவர்களை தாக்கிய முகமூடி கொள்ளையர்கள் நகை பணத்தை திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜேசுராஜ், வணக்கம். எவ்வளவு பேர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டாங்க? குறிப்பா எவ்வளவு நகைகளை எப்படி கொள்ளையடிச்சாங்கன்னு விவரிங்க ஜேசுராஜ். அதாவது ஒசூர் அருகே ராயக்கோட்டை அடுத்துள்ள சஜ்ஜலப்பட்டி இந்த கிராமத்தை சேர்ந்தவர் ராஜா 60 வயது. அதே போல அவரது மனைவி கோவிந்தம்மாள் 55 வயது. இவங்க 2 பேரும் தொட்ட மெட்டரை என்ற இடத்துல ஒரு 12 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதில் விவசாயம் பண்ணிட்டு வராங்க. நேற்று இரவு இந்த பகுதிக்கு கார்ல முகமூடி அணிந்த 7 நபர்கள் போறாங்க. ராஜா, அவர்களுடைய மருமகன் ராமச்சந்திரன், பேத்தி வர்ஷினி, இவங்க 4 பேரும் அந்த வீட்டுல இருக்காங்க, அந்த தோட்டத்து வீட்டுல இருக்காங்க. அந்த சமயத்துல 7 பேரும் முகமூடி அணிந்து போன நிலையில அந்த கோவிந்தம்மாளுடைய கழுத்துல ஒருவர் கத்தியை வைத்து, என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் மிரட்டி மற்றவர்கள் வீட்டுக்குள்ள புகுந்து அங்க வீட்டுல இருந்த பீரோல இருந்த 3,60,000 பணத்தையும், அதே போல அந்த அம்மா கழுத்துல இருந்த தோடு, கம்மல், செயின், இந்த மாதிரி 8.5 பவுன் நகைகளையும் பறிச்சுட்டு போயிருக்காங்க. அதே நேரத்துல அந்த மருமகன் ராமச்சந்திரனுக்கும் அந்த முகமூடி அணிந்த நபர்களுக்கும் கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கு. இதுல அவர் தாக்கப்பட்டிருக்காரு. அதே போல அந்த கொள்ளை அடிக்க வந்தவர்கள்லயும் ஒருவருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை எடுத்த நிலையில இந்த பாதிக்கப்பட்ட ராமச்சந்திரன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இது குறித்து உத்தனப்பள்ளி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இரவு நேரத்துல நடந்த சம்பவம் என்பதால் போலீசார் இந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்ட நபர்கள் யார், எந்த பகுதியில இருந்து வந்தாங்க அப்படிங்கிற விவரத்தை தீவிரமா விசாரிச்சு வர்றாங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜேசுராஜ்.